அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்ன வீடியோ அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதோட லிங்க் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500க்குள்ளே எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு வாங்கினேன். அது எப்படி, அந்த சீக்ரெட் என்ன, அந்த ரகசிய தகவல் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இடத்துல அப்ளை பண்ணலாம், எந்தெந்த இடத்துக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் முதல்ல அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது பார்த்திங்கன்னா வருஷம் அது கொடுத்துட்டு தான் வராங்க. இந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே 3 போஸ்டிங் தான். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் டக் சேவக் போஸ்டிங், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற தெளிவாக பார்க்கலாம். இதோட லிங்க்கு, அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதோட லிங்க் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓப்பன் ஆகலைன்னு காலையில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ தான், அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு சில பேருக்கு இன்னும் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. அது என்னன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. இப்போ இதோட லிங்க்கை நான் கீழே தெளிவாக கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க, ஓகேங்களா. இந்த பேஜிலேருந்து பார்த்திங்கன்னா தெளிவாக துல்லியமாக சொல்கிறேன். அதேமாதிரி யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் தெளிவாக சொல்ல முடியும். அந்த சீக்ரெட் தகவல் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா. கடைசியில் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த பேஜுக்கு வந்த உடனே இங்கே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஃப்ரீ பேமெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கா. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கா. இதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோடனே அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. அதை நீங்கள் டச் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக கொடுத்து வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயத்துக்கே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான முக்கியமான ஃபார்மே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அது கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு இதுக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். யாருமே நீங்கள் அந்த நம்பரை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்ம கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஃபோன் எப்போயுமே நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே ஓடிபி வந்திருக்கு இல்லையா. 84. இது எல்லாமே நான் தெளிவாக போட்டுக்கலாம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெளிவாக எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக கண்டிப்பாக பொறுமையாக தான் இருந்தாகணும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஓகேங்களா. நீங்கள் சப்மிட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா. அடுத்து தான் உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மெயில் ஐடி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் வேலிடேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேப்சல் ஆகும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஓடிபி இங்கே பாருங்கள் மெயில் வந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் 43 DB அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை நம்ம இங்கேயே என்டர் பண்ணிக்கலாம். 43 DB. அடுத்தது E4.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இயரில் வந்து பாஸ் அவுட் ஆனீங்கன்றதை தெளிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். சாரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th ஒரு மிஸ்டேக் சொன்னேன். இதில் வந்து 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தெளிவாக வந்து போடுங்க ஓகேங்களா. 1 செகண்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ கேபிட்டல் இருந்தால் கேப்சலில் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி கேப்சல் போட்டுருங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம், அதாவது உங்கள் அப்பா அம்மா யார் உங்கள் கார்டியனாக இருக்காங்களோ, அதாவது நீங்கள் யார் அடையாளத்தில் இருக்கீங்களோ, ஸோ அவங்க நேம் வந்து எப்படி இருக்கோ, அதாவது ஒரு ஆதார் கார்ட்லேயோ இல்லை பேன் கார்ட்லேயோ எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதை கொடுத்த உடனே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா. அதை டச் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து கேலண்டர் வரும். இதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து தப்பு பண்ணிட்டேன், சில பேர் வந்து கம்யூனிட்டியில் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து தெளிவாக பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 1 மாதம் வந்து டைம் இருக்குது நமக்கு. நம்மளுடைய வீடியோ வந்து தெளிவாக இருக்கணுன்றதாக தான் ஒவ்வொன்றா நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தடவை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பொறுமையாக தெளிவாக பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ ஃபஸ்ட்டு இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க 2000. அதே மாதிரி நீங்கள் எந்த மாதம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்தை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 3/6/2000 இதை வந்து கரெக்டாக வந்து அவங்கவுங்க டேட்டை போய் கரெக்டாக வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது. தெளிவாக வந்து பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நீங்கள் என்ன ஜெண்டர் இதை வந்து தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததை செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவ்வளோ தான் இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து பிசி எம்பிசி இவங்களாம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழம்பி போயிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே நீங்கள் பிசியாக இருந்தீங்க, எம்பிசியாக இருந்தீங்க, சிஏ இந்த மாதிரி எஸ்சிஏ அப்படி இருந்தீங்கன்னா ஓபிசின்ற கேட்டகரியில் தான் வருவீங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கன்றதை தெளிவாக முடிச்சு கரெக்டாக விட்டுருங்க. நம்ம வந்து தமிழ்நாடு தான் மோஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்கன்றதை கரெக்டாக தெளிவாக வந்து உங்கள் சர்டிஃபிகேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்லேயே வந்து தெளிவாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து தெளிவாக பார்த்து பொறுமையாக செய்யுங்க ஓகேங்களா. ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமானது 10வது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து தெளிவாக போடுங்க. ஸோ என் எல்லாமே கேபிட்டலாக தான் இருக்கும். ஸோ தெளிவாக பொறுமையாக போடுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து பண்ணவே முடியாது ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக நீ இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க ஓகேங்களா. சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி மேலே பண்ணது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போய்டும். இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டில் பண்ணிருந்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் அதை வந்து தெளிவாக கொடுத்துக்குங்க. ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அது ரொம்ப
முக்கியமானது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தப்பாக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இந்த தடவை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட வருமா இல்லையான்றது தெரியல. ஏன்னா வந்து அதுக்காக நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். 1 மாதம் டைம் இருக்குது. அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. ஸோ அப்புறம் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்றது தெரியல. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஊனமுற்றோர் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி தமிழ் தான் இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து எஸ்ஆர்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? எஸ்னால் அதுக்கான நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும், இல்லைனா கேபி 200 டிபிஐ இருக்கணும். ஸோ இதை மாதிரி இதில் இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை பண்ணோடனே இப்படி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே வச்சுருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர், அதாவது உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ண தெரியாமல் இருக்கும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் பண்ண தெரியலையோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை தரேன். ஸோ அது என்ன கம்ப்ரஸர்ன்றதை தெளிவாக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி தெளிவாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இதில் ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு பண்ண தெரியாமல் இருக்கும். ஒன்று வந்து டேட் ஆஃப் பர்த்தில் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருங்க. தெரியாதவங்க கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டு தானா அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமு, அதோடைய ஃபோன் நம்பர், அதேப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ என்ன கம்யூனிட்டி, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு இங்கே வந்து டிக் பாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிக் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுங்க. இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து மினிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நோட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுட்டிங்க, இல்லை நோட்டு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டினியூ டு அப்ளைன்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகும். ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 4 விதமான ஒரு இது இருக்கும். அதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது 2வது ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க. உங்களுடைய நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். வரலனா நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அது வந்து கீழே வந்து சர்க்கிள், அதாவது நம்ம எந்த சர்க்கிளுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஆந்திர பிரதேஷ்க்கா, நம்ம தமிழ்நாடு, மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ்நாடுக்கு தான் பண்ணுவோம். ஸோ அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டியூரேஷன், அதாவது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா 13 நிமிஷம் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இல்லைனா இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெளிவாக புரியணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்கிறேன். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு செகண்டுமே வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் இருக்க போகுது. அதனால் வந்து பொறுமையாக தெளிவாக பண்ணுங்கள். அதனால் ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து தெளிவாக வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி தரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஓடிபின்றதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4D7C அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். 4D7C. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க A5. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஓடிபி A5. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா போடணும். நீங்கள் இந்த கேப்சா வந்து தெளிவாக போடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் அகேன்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே கேப்ஸில் தான். கேப்ஸில் நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் HQXCJ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீண்டும் வந்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இது எரர் வரும். எரர் வந்துச்சு அப்படின்னா மீண்டும் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து திரும்ப வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தெளிவாக. ஓகேங்களா? இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து அடுத்த பேஜுக்கு வந்து வந்துட்டீங்க. இப்போ வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய டோர் நம்பர் என்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர், அதாவது இன்விடேஷன் லெட்டர் வந்து வரும். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக அட்ரஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, கரண்ட்டில் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அதை வந்து தெளிவாக வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தெளிவாக கொடுங்க. ஸோ ஏதாவது மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறி போயிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன ஸ்ட்ரீட்டுன்னு கொடுத்துருக்கோங்க. ஸோ நான் என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்கணும் அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சிட்டி வில்லேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. அதை வந்து தெளிவாக வந்து உங்களுடைய ஊர் என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பஞ்சாயத்து எதுவோ அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஊராட்சி, பஞ்சாயத்து நிறைய பேர் தெரியாது, உங்களுடைய ஊராட்சி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய பின்கோடு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல பின்கோடு, நிறைய பேருக்கு வந்து பின்கோடே வந்து தெரியாமல் இருக்கும். பின்கோடு தெரியலனா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் எதுவோ அதை வந்து கேட்டு கூட நீங்கள் வந்து விசாரித்து கூட நீங்கள் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் நம்பரு, ஸோ இல்லைன்னா ஹவுஸ் நம்பரு, ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீட். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டு என்ன, நீங்கள் என்ன ஸ்ட்ரீட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய பஞ்சாயத்து என்ன, உங்களுடைய பின்கோடு என்ன. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இதே அட்ரஸ் தான் உங்களுக்கு சேமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை தெளிவாக சேம் அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சேமாக அங்கேயே ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன போர்டில் படிச்சிங்கன்றதை தெளிவாக கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து தெளிவாக வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டான்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, அதனால் ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் டைப், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணி போடுறீங்களான்றது அது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் வந்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் போடணும். ஸோ அடுத்து இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர், அதாவது 180% பேர் வந்து தப்பு பண்ணுறது வந்து இங்கே தான். என்ன அப்படின்னா நான் என்ன சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கின்றதை என்னோடய மைண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணி மாற்றி அதாவது தமிழில் எவ்வளோ எடுத்தேன், ஹிந்தியில் எவ்வளோ எடுத்தேன், அதாவது இங்கிலீஷில், மேக்ஸில், இந்த மாதிரி மாற்றி என்னோடய மைண்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு ஏன்னா இதை வந்து மாற்றி போடுறதுனால நிறைய பேருக்கு வேலையே வந்து மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா 480 490 மார்க் எடுத்தவங்களுக்கும் இது மிஸ் ஆகிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் தெளிவாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்து பொறுமையாக போடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே இதில் அடங்கியிருக்கு. அதனால் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எவ்வளோ அப்படின்றத தெளிவாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் மார்க், அதாவது 100க்கு எவ்வளோ, மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் எழுதியிருப்போம். ஸோ உங்களுடைய மார்க் எவ்வளோன்றதை தெளிவாக போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து எவ்வளோ மார்க். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா சப்ஜெக்ட். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து ஒவ்வொன்றா படிச்சிருப்பாங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாம் தமிழ் தான் படிச்சிருப்போம். ஸோ தமிழில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே 100க்கு எவ்வளோ எடுத்துருக்கோன்றதை தெளிவாக வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கீங்க, மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கீன்றதை தெளிவாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ப்ராக்டிக்கல், அதாவது தனித்தனி இதை வந்து தெளிவாக போடுங்க. இன்னொரு 2 டைம் 3 டைம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் ப்ராக்டிக்கல், அதாவது பார்த்திங்கனாக்கா ப்ராக்டிக்கலில் எவ்வளோ அதில் எவ்வளோன்றதை தெளிவாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சயின்ஸ் ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க், மோஸ்ட்லி எல்லாம் 25க்கு எடுத்துருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக கூட எடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சயின்ஸ் தேரியில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ, ஸோ அதை வந்து தெளிவாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறதே இதில் தான். ஏன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா
முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் தெளிவாக போடுங்க. ஏன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷில் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ 61, அடுத்ததாக வந்து தமிழில் வந்து 64, ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 46, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 25, அடுத்ததாக வந்து தியரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60, ஸோ அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸில் வந்து 75. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து பண்ணிட்டதுக்கப்புறம் கழுவை சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து போகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கும், இவ்வளோ தான் மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும், ஸோ அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த இது தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 ப்ராசஸ் வந்து முடிச்சுது, 3 முடிஞ்சுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷன், அதாவது நீங்கள் வந்து என்னென்ன டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியும். இப்போ எப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து சென்னையில் இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு ஒரு மாவட்டத்தில் வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு விஷயம் இருக்கும், ஒரு சில அவங்க மாவட்டத்தில் வந்து கம்மியான வேகன்சி இருக்கும், ஸோ மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதை வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருவண்ணாமலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேஜ், இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் 8 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 77 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 77 வேகன்சியுமே நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் கிடைக்கணும், இங்கே இருந்தால் ரெண்டாவது கிடைக்கணும் அப்படின்றத நான் வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். இது எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு நான் அப்ளை பண்ணலாமா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு அது டவுட் இருக்கும். நான் ஓபிசினா ஓபிசிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அந்த மாதிரி டவுட் யாருக்குமே வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு எது முக்கியமோ, இதில் வந்து இப்போ 77 வேகன்சி இருக்கு இல்லையா? நீங்கள் 77 வேகன்சிக்குமே நீங்கள் வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இதில் என்டர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு இப்போ வந்து 71வது வேலை வந்து எனக்கு என்னோடய அட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா அதில் நீங்கள் நம்பர் 1ன்னு போகணும். ஏன்னா வந்து அதுதான் எனக்கு கூட பக்கத்தில் இருக்குன்றதை தெளிவாக போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா படவீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எது இதெல்லாம் கிட்ட இருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் எனக்கு பக்கத்தில் இல்லை. ஸோ செகண்ட் பேஜில் வந்து போயிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து இல்லை, தேர்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்கும் இல்லையா? இந்த இப்போ வந்து குன்னத்தூரில் இவ்வளோ இந்த இடத்துல வேகன்சி இருக்குது, ஆனால் வந்து அது எனக்கு வந்து தூரமாக இருக்கிறதுனால வந்து அதை வந்து பொறுமையாக வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நாலாவது பேஜில் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளிப்பட்டு, ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பாளையம். ஸோ அடுத்தது 6வது பேஜ் பார்க்கலாம். எனக்கு வந்து எது கிட்டவாக இருக்கோ அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி 8 பேஜுக்குமே நீங்கள் வந்து, அதாவது எனக்கு வந்து 8 பேஜ் வருது, உங்களுக்கு வந்து 5 வரலாம், 6 வரலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? எனக்கு எதுவுமே கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பேஜ் வந்து வந்திருக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். இதுவும் இல்லை. எனக்கு 6வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து கிட்டவே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் அதுவும் இல்லையா? ஸோ அடுத்ததாக வந்து 5வது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே புதுப்பாளையம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து கிட்ட ஓரளவுக்கு. ஸோ அதனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டாக 1ஆக வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்றேன்.
2 மூணாவது 4 5 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது கெட்டையோ இருக்குது அதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து டோட்டலாக 77 வேக்கன்சி இருந்தது. ஸோ இந்த 77 வேக்கன்சிக்குமே எது எனக்கு வந்து கிட்டே இருக்கோ அதை வந்து தெளிவாக வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் கொடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து டிக் பாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் கண்டிஷன் தான். இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து பொறுமையாக இருந்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பொறுமையாக அப்ளை பண்ணுறது காரணம் எல்லாருக்கும் இது வந்து புரியணும். அதே மாதிரி பார்த்து அவங்களே பண்ணிக்கணும். யாரோட உதவியும் இல்லாமல் அவங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்ததுமே சேவ் கொடுத்ததுமே இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி விழுந்துடும். அதை ஓகே வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா லோட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுடைய மார்க்கு என்ன நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ எல்லாமே தெளிவாக வந்துடும். உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே தெளிவாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், மட்டும் டோட்டலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 77 வேக்கன்சி இருந்தது. அந்த 77 வேக்கன்சிக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிட்டதுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஸோ தேவைன்னா. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் பிரிண்டர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துட்டேன். இதை சேவ் பண்ணிக்கலாம், நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான். ஸோ அதேமாதிரி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க தெளிவாக. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு. எல்லாருக்குமே தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். இன்னமும் யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தெளிவாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு தடவை கூட நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் எங்கெங்கே அப்ளை பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்குன்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டு பகுதியாக இருக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா வனப்பகுதியாக இருக்கோ, அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு தேடி போடுவாங்க, அங்கே தான் அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லேஜாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ அப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசிய தகவல். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தகவல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஏதாவது தகவல் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோலாம் வேணும், அடுத்தடுத்து என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்